திருப்பரங்குன்றம் அது விஷயம் தொடர்பா என்ன நிலைப்பாடு சார்? சில கட்சிகள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள். அதிமுக அப்படின்றது பிஜேபி தவிர வேற எதுவுமே கிடையாது. நீங்க சி.வி. சண்முகம்லாம் அப்படியே கொதிச்செழுந்து பேசுறதெல்லாம் என்னன்னா அங்க போடுற டிராமா. விஜய் வந்துட்டு அந்த சிறப்பு பொதுக்குழுல வாங்கின தீர்மானத்துக்கான காரணம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கு தான். நடக்குதா இல்லையா பாருங்க. சீமான் அவரு RSS விழால பங்கேற்றிருக்காரு. அவ்வளவுதான் பல்டி அடிச்சு விட்டாரு. திராவிட கட்சி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. திராவிட கட்சியும் கிடையாது, தமிழர் கட்சியும் கிடையாது. அது முழுக்க முழுக்க சுயநலவாத கூடாரம். சி.வி. சண்முகமா இருந்தாலும் சரி, வேலுமணி, தங்கமணி, ஆளார் மணி, இவங்க எல்லாத்தையுமே ஒரு கொள்கை அடிமையா பாஜக மாத்திருச்சு அப்படிங்கறதா உண்மைதானே சார்? கொள்கை அடிமையா மாறல, இவங்க வந்துட்டு கொத்தடிமைகளா மாறிட்டாங்க. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழக அரசியல் கட்சிகள், சில கட்சிகள் அதோட நிலைப்பாடை பத்தி கண்டிப்பா உங்ககிட்ட பேசி ஆகணும் சார். இந்த திருப்பரங்குன்றம் அது விஷயம் தொடர்பா என்ன நிலைப்பாடு சார்? சில கட்சிகள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள். இப்ப அதிமுக சொல்றாங்க திருப்பரங்குன்றத்துல. அதிமுக பத்தி சொல்லும் போது ஏற்கனவே சொன்ன இடத்துல இது அந்த பேட்டிலே சொன்னேன். அதிமுக அப்படின்றது பிஜேபி தவிர வேற எதுவுமே கிடையாது. அவங்க நீங்க சி.வி. சண்முகம்லாம் அப்படியே கொதிச்செழுந்து பேசுறதெல்லாம் என்னன்னா அங்க போடுற டிராமா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி எல்லாம் ஒருபோதும் இயங்கினது இல்லை. ஒரு சுயமரியாதையோட தான் இயங்கி இருக்குது. நேற்று நான் அவர் தொலைக்காட்சியில் சொன்ன மாதிரி அரிசி கோட்டா கட் பண்ணதுக்காக இந்திய ஒன்றிய அரசை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறவர் எம்ஜிஆர். காவிரி பிரச்சனையில் எங்களுக்கு உரிய தண்ணீரை தரல அப்படின்றத அதே கடற்கரையில் போயிட்டு உண்ணாவிரத போராட்டத்தினு செல்வி ஜெயலலிதா. நீ எனக்கு நான் அரிசி கோட்டாவை குறைச்சாலும் சரி, நீ விலையை ஏற்றினாலும் சரி, நான் ஏழை எளிய மக்களுக்கும் எபோவ் பாவர்ட்டி லைனுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நான் கொடுப்பேன். அதனால் என்னோட எக்ஸ்செக்கருக்கு 1180 கோடி ரூபாய் செலவாகுது, அதை நான் தாங்குவேன், என் மக்களுக்கு நான் கொடுப்பேன், அதை மட்டும் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் யாருங்க? என்ன இவங்கெல்லாம் பேசுகிறாங்க? பிஜேபி அதிமுகவை உடைச்சி சிதறடிச்சு சின்னாபின்னப்படுத்திருச்சு. அதோட கூட்டணி வைக்கிறேன்றாங்க. ஒருத்தம் கூட சொல்லலையே எங்கள் கட்சி உடஞ்சி இந்த மாதிரி சுக்குநூறாக ஒடிச்சு ஆளாலும் ஒரு மூலையில் இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான் சொல்லவே இல்லையே பிஜேபியை பார்த்து. அப்புறம் அவங்களுக்கு என்ன தனி நிலைப்பாடு இருக்குது? 2014 அதிமுக தானே இருக்குது ஆட்சியில். 2017 எடப்பாடி பழனிசாமி அப்போ தான் 2 நீதிமன்ற தீர்ப்புகள் வந்துச்சு. அப்போ இருக்கிற நடையில் ஸ்டேட்டஸ் கோ அது அப்படியே தொடரணும் அப்படி தான் சொல்லிச்சு நீதிமன்றம். அதுக்கு எதாவது சாமிநாதன் தீர்ப்பு கொடுக்குறாரு? எதையுமே கேட்கலையே. நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அதே மாதிரி தான் விஜய். நீதிமன்றம் அது இருக்கிற நிலையை தொடரணும், இருக்கிற நிலையை தொடரணும் அப்படின்றது 10 நாளைக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியுமா? ஒரு பிரச்சனையில் ஆழ்ந்து செல்ல வேண்டாமா நீ? இது தாவேகா தொண்டர்களுக்கே அவமானகரமான விஷயம்ன்ற. நான் மதுரையில் போய்ட்டு தாவேகா தொண்டன்கிட்ட நான் தெளிவாக சொல்லுவான் இங்கே யார் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்ட்டு. ஆனால் அவங்களுடைய தலைவர்களுக்கு எதுவும் தெரியல. நம்ம சொல்கிறோம் இது எப்படிப்பட்ட தூண் அப்படின்ட்டு. அவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் வர்றான், ஃபேஸ்புக்கில் வர்றான், அடி ஸ்மாப் பளிச்சுன்னு வீசுகிறான் ஆதாரங்களை. ஆனால் இந்த 2 கட்சிகள் என்ன பண்ணுது? அதான் நான் சொல்ல வரேன். இவங்களாம் ஒரு பக்கம். இப்போ பாருங்க, அந்த விஜய் வந்துட்டு அந்த சிறப்பு பொதுக்குழுல வாங்கின தீர்மானத்துக்கான காரணம், அதிகாரத்தை வாங்கின காரணம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு தான். வெயிட் பண்ணி பாருங்க, நடக்குதா இல்லையா பாருங்க. எல்லாம் அந்த மாதிரி தான். ஏன்னா இவர் தனியாக இருக்க விட்டோம்னா இவர் அணியில் ஒரு இதாகி இந்த அணி பலவீனப்படும். அது அமித்ஷா விட மாட்டார். அவர் எப்படி விடுவார்? சோசியல் இன்ஜினியரிங்கில் எம்டெக்கில் அவர். அதனால் அவர் வந்துட்டு பண்ணுவார் அப்படி தொடர்ந்து. அதிமுக ஒரு சங்க பரிவார நிலை அப்படிங்கிறது இது எப்படி சார்? ஜெயலலிதா அவர்கள் நீங்கள் என்னைக்கு கொள்கையை விட்டுட்டீங்களோ அன்னைக்கே உங்களை வேற ஒரு கொள்கைக்காரன் வந்துட்டு கபடிகாரம் பண்ணிடுவாங்க சார். இதான் நான் சொல்ல வரேன். சுயமரியாதை அப்படின்றதுன்னா தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் அவருடைய வழியில் வந்துட்டு என்னைக்கு விலகி போயிட்டீங்களா? நீங்கள் மேஜர் பார்ட்னராக இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்கிற மாதிரி கூட்டணி தர்மம் அதர்மம்லாம் பேசிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்கிறீங்களே. உங்களுடைய ஓட்டு பேங்க் இங்கே பாதிக்கப்படுத. அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் ராமநாதபுரத்தில் வந்துட்டு அன்வர் ராஜாவை நிற்காதனால தானே இன்றைக்கி அவர் திமுகவில் இருக்கார். செல்வி ஜெயலலிதா முடியுமா அது? பாஜக சொன்னால் ஒரு அந்த வேட்பாளரை மாற்றணும்னு சொன்னால் நாங்களா மாற்றுறதா? போயா வேலையை பார்த்துக்கிட்டு கூட்டணி இருக்கணுமா வேணாம்னு பேசுகிறோம் அப்படின்றான். அப்படி சொல்லக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை இன்றைக்கி என்ன சொல்லுது?
அப்படியா? சார் தான் அப்படி சொல்ல அவர் நிறுத்தலையே. அப்புறம் என்ன கட்சி? அப்ப அந்த திராவிட கட்சி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. திராவிட கட்சியும் கிடையாது, தமிழர் கட்சியும் கிடையாது. அது முழுக்க முழுக்க சுயநலவாத கூடாரம். அவ்வளவுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வெறும் சுயநலவாத கூடாரம். பதவி கிடைக்குதா, பணம் கிடைக்குதா, அதை காப்பாத்திக்க, அவ்வளவுதான். அது எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, சி.வி. சண்முகமா இருந்தாலும் சரி, வேலுமணி, தங்கமணி, ஆல் ஆர் மணி, வேர் நத்திங் எல்ஸ். மணி அண்ட் பவர் வேறு எதுவும் கிடையாது. இது உன்னியொரு அதிமுக திமுக அடுத்து உன்னியொரு பெரிய கட்சி அப்படின்னா அது பாமக தான் இன்ன வரைக்கும். அதிமுக பெரிய கட்சி அப்படின்றது விடுதலை சிறுத்தைகள் தான். சரி, அடுத்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா ஏன் நான் விளக்கிடுறேன். கடலூர், சிதம்பரம் இப்படியே எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி வரைக்கும் பாமகனுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் பலமாக இருக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரே நாள் தான் திருமாவளவனுக்கு தேவை, ஒரே ஒரு நாள் தான். நாளைக்கு கத்தலை தீர்மானம் இது போராட்டம் அப்படின்னா இன்னைக்கு கத்தலை சொன்னார் தான் போதும். போஸ்டர்லேருந்து பேனர் 2000 பேர் அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஒரே மாவட்டத்தில் இருந்து 2000 பேர் வந்து நிற்கிறான், 3000 பேர் வந்து நிற்கிறான். பளிச்சுன்னு ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி செய்கிறாரு. அப்படி செஞ்சுருக்காங்களா வேறு எந்த கட்சியாவது? இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அவங்க இருக்காங்க. ஆனால் தங்களுடைய இந்த மக்களுக்காக அவங்க நடத்திய போராட்டங்களை பாருங்கள், தமிழ்நாட்டிற்காக அவங்க பேசின பேச்சு பாருங்கள், நாடாளுமன்றத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதான் 3வது பெரிய கட்சி. அதனால தான் சொல்ல வரேன். அதுக்கு அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சி. என்னதான் உடஞ்சிருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன்னா ஐயா ராமதாஸ் அவருடைய க்ளவுட் அது இருக்கும், அவருடைய செல்வாக்கு நிச்சயமாக இருக்குது. அதான் அவங்க நிலைப்பாடும் கிட்டத்தட்ட தீப ஏத்தணும்னு எடுக்கிறாங்க. இது எப்படி சார் மொத்தமா அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சி? அன்புமணி ராமதாஸ் அது பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல, அது பூஸ்வா மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது ராமதாஸ் கிட்ட இருக்கிறது. இது பூஸ்வா மக்கள் கட்சி. புரியுதுங்களா? அவர் என்ன காரில் வந்து இறங்குறாரு? அதெல்லாம் வேற கதையே வேற வருது. பிஜேபிக்காக இருக்கக்கூடிய இன்னொன்று. இப்போ சிலதெல்லாம் பிஜேபிக்காகவே இயங்கக்கூடிய கட்சிகள் நாளைக்கு பிஜேபியோட மெர்ஜாக போகிறது. அடுத்த சூரிய கிரகணம் வந்துச்சுன்னா இவங்களாம் இருக்காது, இல்லை சந்திர கிரகணம் வந்துச்சுன்னா இதுக்கு ஒன்றாயிடுவாங்க. ஒன்றா சேர்த்து கொண்டாடிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவருக்கு என்ன இருக்குது தனிப்பட்ட முறையில்? கொள்கை இருக்குதா அன்புமணிக்கு? எதுவுமே கிடையாது. திமுக செஞ்சது தப்பு, திமுக சொல்கிறது பொய், டெய்லி இதை ஒன்று சொல்லிவிடுவார், அவ்வளோதான். ஏன் அங்கேருந்து வந்துடக்கூடாது? இருக்குதெல்லாம் ரெடியாக கேஸு, மெடிக்கல் காலேஜுக்கு இடம் கொடுத்தது எல்லாமே, பர்மிஷன் கொடுத்தது எல்லாமே ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் மாட்டுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அது அவர் பாஜகவை தழுவி தான் இருப்பார். இல்லை நாளைக்கு அந்த இடத்துல காங்கிரஸ் வந்துச்சுன்னா அது காங்கிரஸ் அப்படியே மாறிடுவார். அவர் நத்தி பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. எனவே அதனுடைய நிலைப்பாடு இல்லை. ஐயா ராமதாஸ் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தாரா அப்போ அது கேள்விக்குறியாகும். அப்படி பேசலாம். இப்போ இந்த இத்தனை கட்சிகளும் கிட்டத்தட்ட இந்துத்துவா அந்த பரிவாரம் அதனுடைய கொள்கையில போகும்போது கிட்டத்தட்ட பாஜக உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துருந்தாங்க சார். இல்லை இவங்களுக்கு தான் அந்த ஆதரவு இருக்கக்கூடிய, பாஜகவுக்கு அந்த ஆதரவு இல்லைன்றதுனுடைய அத்தாட்சி தான் 13 இடங்களில் டெபாசிட் இழந்தது. புரியுதுங்களா? டெபாசிட் இழக்காத இடங்கள் என்ன? அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்முகம் இருக்கிறாரு, டிடிவி தினகரன் இருக்காரு, ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு. இப்படிப்பட்டவங்க இல்லாட்டி இன்னும் நிறைய இடங்களில் டெபாசிட் போயிடும். புரியுதுங்களா? அப்புறம் அந்தாண்ட பக்கம் வெஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த வடநாட்டிலேருந்து வந்தவங்களுக்குலாம் துட்டுக்கிட்டெல்லாம் போட்டு அவங்கள ஓட்டு போட சொல்கிறது. அப்புறம் இருக்கவே இருக்குது இவிஎம், அதை வச்சு கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது. இதெல்லாம் தான் அவங்களுடைய ஆதரவு, அவங்களுடைய பலன்றது, வேற ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட தாவேகா கூட நீங்க முன்னமே சொன்ன மாதிரி நிர்மல்குமாரோடைய நிலைப்பாடும் பாஜகவை ஒட்டி தான் இருந்ததை பார்க்க முடியுது. ஒரு நுணுக்கமா ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே ஒரு கொள்கை அடிமையா பாஜக மாத்திருச்சு அப்படிங்கிறதா உண்மைதானே சார்? கொள்கை அடிமையாக மாறல, இவங்க வந்துட்டு கொத்தடிமைகளாக மாறிட்டாங்க. கொத்தடிமைக்கும் கொள்கை அடிமைக்கும் வேற ஒரு வித்தியாசம் உண்டு. கடமான கொள்கை பிடிப்பாளனை கூட நீங்கள் வந்துட்டு கொள்கை அடிமைன்னு சொல்லிட்டு போயிடலாம், அது வேற விஷயம். இவங்களாம் கொத்தடிமைகள், அந்த அதிகாரத்திற்கு பயந்து அரசியல் பண்ணக்கூடிய கொத்தடிமைகள், அவ்வளோதான். இன்னொரு பக்கம் சிறுபான்மையின் மக்களுக்காக பேசுறாரு, தமிழ் தேசியத்துக்காக பேசக்கூடியவர் தான் சீமான். அவரு RSS விழால பங்கேற்றிருக்கிறாரு, மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் சீமான். அவர் வந்துட்டு 2 அடி மேலே வந்தார் அப்படின்னா 3 அடி கீழே போயிடுவார். யாரும் பிடிச்சி கீழெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. அவருக்கு ஜாதகம் அப்படி போல், ஜாதகம் விசாரிச்சு பாருங்கள் யாராவது நல்லா பார்க்குறாங்களான்ட்டு. சீமானுடைய பிறந்த நாள்லாம் கேட்டு எடுத்துட்டு போய் நானும் தான் எனக்கு தான் பார்க்கணுன்னு ஆசை. உருப்படியாக தனியாக தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டு
விலங்குகள், என்விரான்மெண்ட் இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக நீ இவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுத்துட்டு நீ போயிட்டு ஆர்எஸ்எஸ் மேடையில் நிற்கிறேன்னு எதுக்கு நீ போய் நின்ன? என்ன அடிப்படையில் நீ அங்கே நிற்கிறதுக்கான ஒரு அடிப்படையை சொல்லு. தமிழ் தேசியமா? தமிழ்நாட்டு நலனா? தமிழ் மொழி நலனா? எதுக்கு அங்கே போய் நின்ன? இல்லை அங்கேயும் போயிட்டு ஏன் கருத்தை பேசுகிறான் அதெல்லாம் சொல்லாத. எங்கே போயிட்டு எதை பேசணுன்றது எல்லாமே இருக்குது. மக்கள்கிட்ட தான் எல்லாரும் பேசணும். இப்போ இது பாருங்க, அவருக்கு நிச்சயமாக வந்துட்டு ஒரு பின்னாடி நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், திமுக கூட்டணி தவிர நீ யாருக்கு ஓட்டு போட்டினாலும் அது பிஜேபி ஓட்டு தானே. மாலிபுரத்தில் தான் வச்சுட்டு நான் சொன்னேன், திமுக கூட்டணி தவிர நீ யாருக்கு ஓட்டு போட்டினாலும் அது பாஜக போடுற ஓட்டு தானே. ஆனா அந்த இடத்துல நீங்க சீமான தவிர்த்துன்னு ஒரு வார்த்தை தவிர்த்தேன். இப்ப அது மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம பேட்டியில கூட நீங்க சொல்லிருக்கீங்க இதே வார்த்தை தான். திமுக தவிர அத்தனை கட்சிகளும் நாம் தமிழர் தவிர்த்து பாஜக. ஆனா இன்னைக்கு சீமா நீங்க பேசியிருக்காரு, அவ்வளவுதான் பல்ட்டி அடிச்சு விட்டாரு. அவருடைய இது அந்த மாதிரி தான். என்ன பண்றதுன்னு போ. அதனால தான் நான் ஜாதகத்தை சொன்னேன். அரசியல் காரணம் தெரியல ஐயா. வேற என்ன பண்றது? அவருடைய பேசுகிற தமிழ் தேசியத்துக்கு எந்த இடத்துலையாவது இது ஒத்து வருமா? அது மதவாதம். அது தமிழரை அடிமைப்படுத்தக்கூடிய கொள்கையுடையது. நீ வணங்கக்கூடிய முருகனை வந்துட்டு அரசியலில் அடையாளமாக்கி அதை வச்சுட்டு கலவரத்தை தூண்டக்கூடியது. அங்கே போயிட்டு நீ நிற்கிறேன்னா என்ன அர்த்தம்? சுயமரியாதை எடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வழியில் போகிறாருன்னு தெரியல. ஏன்னா அந்த பாரதியாருக்கு 2 முகம் இருக்கு. அவர் இந்திய தேசியத்தையும் பேசுவார், அந்த தமிழ் தேசியம் சார்ந்த விஷயங்களையும் பேசுவார். அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ்ல போய் அவர் மனம் குளிர பேசுறதுங்கிறது அவர் சார்ந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. மகாகவி பாரதியாரை பற்றிட்டு யாருமே வந்துட்டு இவர் இந்த பக்கம் அந்த பக்கம் முடிவெடுக்க முடியாதுங்க. அவர் விடுதலை போராட்ட காலத்தில் இருந்த ஒரு விடுதலை போராளி அவர், புரியுதுங்களா? அவர் ஆன்மீகவாதி ஸ்ரீ அரவிந்தரோட இருந்தார், புரியுதுங்களா? அவர் சொன்னார், மாகாளி கண் திறந்தால் வெடித்தது பார் யுக புரட்சி ருஷ்யாவில் அப்படின்னாரு. அவர் என்ன அது அந்த மாதிரி ஆளா? அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னம்னா அந்த ஆன்மீகத்திலேருந்து சொன்னார். இந்த மனிதருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த புரட்சிகரமான அந்த ஆற்றல் வந்துட்டு காளியினுடைய செயற்பாடு அப்படின்றது ஆன்மீகத்தினுடைய ஒரு தத்துவம். அதை அவர் சொன்னார். மாகாளி கண் திறந்தால் வெடித்தது பார் யுக புரட்சி ருஷ்யாவில் அப்படின்னா அதுதான் அது. அவருடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம், அரசியல், புரட்சி எல்லாமே ஒன்றா இருக்கும். அதை வச்சு அவர் இந்தாண்டா அந்தாண்டாலாம் சொல்லிட்டு தீக்கால கூட அப்படி பேசுவாங்க. அதெல்லாம் கிடையாது. பாரதி எந்த சைடுமே கிடையாது, புரியுதுங்களா? அவர் அப்படியாப்பட்ட ஒரு பியூரிட்டன்ட். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சுதந்திர சிந்தனையாளர். விடுதலைக்காக அவர் எழுதினார், பேசினார், எல்லாமே பண்ணார். அவர் வந்துட்டு ஒரு பக்கத்தில் எடுத்து போய் சேர்க்கவே முடியாது. அப்படி சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுடைய புரிதல் குறையுடையதுன்னு அர்த்தம். இப்போ இந்த சீமான் சொல்றாருல சார், எங்களை மாதிரி கொள்கைவாதிகள் நீங்களாம் படிச்சுட்டு பேசுங்க அப்படின்னு. இப்போ இவர் பேசினதுக்கு அப்புறம் நிறைய கேள்விகள் எப்படி எழுதுனா, தமிழ் தேசியத்துக்கும் இந்திய தேசியத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு, அவர் அங்க பேசினது என்ன மாதிரியான விளைவுகள்? இப்போ சாதி அடிப்படையிலான ஒரு மதவாதம் தான் ஆர்எஸ்எஸ், இந்து ராஷ்டிரான்றது. அவங்களுடைய கொள்கை, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் குருஜி கோல்வால்கர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்து கல்ச்சர்னு அவர் எதோ சொல்கிறாருன்னா, பிராமணனுக்கு மற்றவர்கள் மரியாதை செலுத்துறது தான் இந்து கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட்டே அவர் சொல்கிறாரு. பதவியில் உயர்ந்தவனாக இருந்தாலும் பிறவி ரீதியாக உயர்ந்தவன் பிராமணன் தான், அவன் காலையில் இவன் விடணும் அப்படின்னு சொல்கிறத அவர் வந்துட்டு சுட்டி காட்டுறாரு. அவருடைய புத்தகத்திலலாம் படிச்சிருக்கிறோம் நாங்கள். அந்த இடத்துல எப்படி நீ போய் நிற்ப? நீ திருக்குறளை தாங்கி நிற்கிறவன் இல்லையா? நீ எப்படி போய்ட்டு அங்கே நிற்ப? அப்போ என்ன அப்படின்னோம்னா இது மதிமயக்கம் இல்லை, ஒரு அடிமைத்தனம் இல்லை, ஒரு பாதுகாப்பின்மை. அவங்கள எதிர்த்துடக்கூடாது ஒரே முட்டை. அப்பப்போ போய்ட்டு ஒத்தனை கொடுத்துட்டு வர்றது, அதுக்காக இது. இப்போ ஸ்டாலின் வந்துட்டு பேசிட்டாருன்னா ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா திமுக இருக்காது அவருடைய குரலில். இப்போ போயிட்டு வந்துட்டாங்க ஒரு மாதம். அதே மாதிரி இவரை போயிட்டு வந்தோன்னா சங்கி என்ற நண்பன் என்று தான் பொருள் அப்படின்ட்டாரு. ரஜினிகாந்த் வந்துட்டு சந்தித்து பேசுவாங்க. ரஜினிகாந்த் தன்னை சங்கின்னு சொல்லிக்கல, இவர் சொல்கிறாரு தன்னை சங்கிக்கு. அப்போ இந்த அடிமைத்தனம் வந்துட்டு அது சீமானுடைய ஜாதகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் இது எல்லாமே எடுக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே, திமுக கூட்டணி தவிர்த்த கட்சிகள் எல்லாமே தன்னுடைய அடையாளத்தை இழந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? ஆமாம். இல்லை, இப்போ டிடிவி தினகரன் அதில் சரியாக தானே சொல்கிறாரு. டிடிவி தினகரில் சரியாக தானே சொல்கிறார், தப்பு இது அப்படின்னாரு. அங்கே மரபு சார்ந்து என்ன செய்யணுமோ அதான் செய்யணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் அந்த மாதிரி இருக்கலாம். பொதுவாக நான் எல்லாரையும் பொதுவாக ஒன்றா போட்டு அடைக்கலை.
ஸோ இந்த இடத்துல இவங்க தெளிவாக பார்க்குறத யார் தடுத்ததுன்னு கேட்குறேன் நான். நீ பிஜேபியோட கூட்டணியில் இரு, ஆனால் தமிழருடைய பாரம்பரியத்தை விட்டு தர அப்படின்னா அவனை என்னன்னு சொல்கிறது? அதான் அதிமுக மீதானே எனக்கு குற்றச்சாட்டு, வேற ஒன்றும் இல்லை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.